பெருநகர காவல்துறைக்கு கொடுத்து பெருநகர காவல்துறையானது சிறப்பான முறையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தவும் நமது முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் உத்தரவை ஏற்று நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் என்று கூறி நன்றி. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை போலீசாருக்கு புதியதாக 85 இருசக்கர வாகனங்களை துவக்கி வைத்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், மேலதிக விவரங்கள். காவல்துறையை நவீனப்படுத்தும் திட்டத்தின் கீழ் காவல்துறைகளுக்கு அதிநவீன வாகனங்களானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக காவல்துறைக்கு 4 சக்கர வாகனங்களை, அதாவது அந்த கில்டா போன்ற வாகனங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருந்தார். இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறை பயன்பாட்டிற்காக இருசக்கர வாகனங்களை வழங்கியுள்ளார். அதன்படி 74,08,000 செலவில் மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பத்தின் கூடிய 85 இருசக்கர வாகனங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் ஆண் காவலர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தின் கூடிய பல்சர் வாகனங்களும், பெண் காவலர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தின் கூடிய டிவிஎஸ் ஜூபிட்டர் வாகனங்களும் இந்த 2 இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 2 இருசக்கர வாகனங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்துள்ளார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.